சார், இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களுடைய இந்த மரணம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது? ஆக்சுவலாக அவருக்கு என்ன நடந்திருக்கு? இப்போ பைபாஸ் சர்ஜரி ஆயிருக்கு. அதுக்கு சில பல நாட்களுக்கு பிறகு திடீர்னு இந்த மாதிரி சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறோம், அது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பைபாஸ் சர்ஜரி ஆனதுக்கு பிறகு மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ அவரோட எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது, சரிங்களா? நம்ம பார்வையாளர்களுக்கு 2-3 விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதிரி கிராஃப்ட் இருக்குங்க. ஆர்டீரியல் கிராஃப்ட் அப்படின்னு இருக்கு. ஆர்டரிங்கிறது இருதயத்திலேருந்து எடுத்துகிட்டு போகும் ரத்த குழாய்கள். அண்ட் வீனஸ் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம கால்லேருந்து நரம்பு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பாமர நம்ம பேசும்பொழுது சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அது நரம்பு இல்லை, இட்ஸ் அ வெயின். வெயின்ங்கிறது ரத்த குழாய், இருதயத்துக்கு திருப்பி வரும் ரத்த குழாய். காலில் இருக்கிற வெயினை பலமுறை வீனஸ் கிராஃப்ட் எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணி ஹார்ட்டுக்கு அதை ஒரு பண்ண வேண்டிய வேலை. அயோட்டாலேருந்து நமக்கு ஒரு பிளாக்கேஜ் இருக்குல்லையே, அதை தாண்டி இருக்கிற அந்த ரத்த குழாயில் ஒரு கிராஃப்ட் போடுவாங்க. ஸோ வெயின் கிராஃப்ட்ஸ் ஜென்ரலாக ஆர்ட்ரி கிராஃப்ட்ஸ் அளவுக்கு பேட்டன்சி, அதாவது திறந்திருக்கும் வாய்ப்புகள் குறைவு. திடீர்னு ஒரு கிராஃப்ட் மூடும் பொழுது அகைன் இட் பிகம்ஸ் அது ஒரு மாரடைப்பு இவெண்ட் ஆகும். ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கும்போது, அதாவது இந்த ஹார்ட்டுங்கிற பம்ப் வீக்காக இருக்கும் பொழுது உயிரை தாக்கக்கூடிய வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், இந்த மாதிரி ரிதம்ஸ் வந்துச்சுன்னா உடனே கார்டியாக் அரெஸ்ட் ஆகும்.